இந்தம்மா. ரொம்ப தேங்க்ஸ் பாண்டி. நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்னு என்னால நினைச்சு பார்க்க கூட முடியல. நான் கும்பிடுற சாமி தான் உங்களை அனுப்பி வச்சிருக்கு. அபிகிட்ட சில விஷயங்களை பேசணும். இப்பவே பேசிடுவோம். இல்ல அது வந்து பாண்டியே, வாயா. என்னை கூப்பிட ஆள் வந்துருச்சு. நான் அவசரமா போகணும். வரேன். என்ன சார்? உள்ள உட்காரு. வண்டியடியா. குழந்தை உயிருக்கு இவ்ளோ பெரிய ஆபத்து இருக்குன்னுதான் மங்கா குழந்தைய வெளியே கொண்டு போக வேண்டாம், யாருக்கும் இந்த இடத்த பத்தி சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கா. தப்பு பண்ணிட்டேன். இனிமே குழந்தைய ஆசிரமத்தை விட்டு வெளியே எங்கேயும் கொண்டு போக கூடாது. உடனே ஆசிரமத்துக்கு போகணும். சுமதி அம்மா தேடுவாங்க. ஒண்ணுல சொல்லும். ஏய், அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணுடி. இப்பவும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். ஏய், ரவுடி ஏண்டி போன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஒருவேளை இந்த ரவுடி குழந்தை யார்கிட்டயாவது பறி கொடுத்துட்டு அவங்க பின்னாடி துரத்தி ஓடிட்டு இருக்கானோ? அதான் போன் எடுக்க மாட்டேங்கிறானோ? நம்ம ஜாதக ராசியான்னு தெரியல. நம்ம கிட்ட வர ரவுடிங்கெல்லாம் ஆரம்பத்துல பில்டப்பா ஆரம்பிக்கிறானுங்க, ஆனா முடிக்கும் போது காமெடி பீஸா மாறிடுறானுங்க. மா, இனிமே இந்த பில்டப் கொடுக்கிற ரவுடிங்க யாரையுமே நம்ப கூடாது. என்னைக்கு அபி குழந்தைய தூக்குனமோ அன்னையோட நம்ம நிம்மதியா போச்சு. அபி குழந்தைய ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கே பிரச்சனை வருதுரி. அந்த அபி குழந்தை கிட்ட ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாய மூடுறியா? அண்ணே, அந்த குமார் இவனை வர சொல்லி இருக்கானா? இவனுக்கும் அவனுக்கும் கனெக்ஷன் இருக்குமோ? நீ எதையும் சொல்ல வேணாண்டா. நானே கடுப்புல இருக்கேன். ஸ்ரீஜாட்ட போன் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடலாம். அண்ணே, நீ ஸ்ரீஜா கிட்ட குமார் 15 லட்ச ரூபா கேக்குறான்னு போய் சொன்ன. ஆனா அது இப்போ உண்மையாயிடுச்சு. வாய முடுறா. யாரடி போன்ல? அந்த ரவுடி தான் போன் பண்றான். பேசு பேசு. சொல்லு. மேடம், அந்த குமார் ஊரை விட்டு போயிட்டா மேடம். இதுக்கப்புறம் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு அதையும் நான் கொன்னுறேன் மேடம். நீங்க கவலையே படாதீங்க மேடம். கிழிச்ச. நீ எல்லாம் ரவுடி தொழிலுக்கு எப்படிடா வந்த? உன்னெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுடின்னு யார் ஒத்துக்கிட்டா? நீ மட்டும் என் கண்ணுல பட்ட உன்னை உண்டு இல்லாம ஆக்கிடுவேன் தெரியுமா? மேடம், என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? பின்ன எப்படிடா பேசுவாங்க? டேய், உன்னை எல்லாம் நேர்ல பார்த்த. நீ சோறு திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியான்னு தெரியல. நல்லா திட்டு வாங்குறான் போல இருக்கு. மேடம் 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 போதும் மேடம். மேடம் போதும் மேடம். இதுக்கப்புறம் இன்னொரு தடவை நீ எனக்கு கால் பண்ண, நான் உன்னை தொலைச்சிடு. வேண்டாம், போன வேடா. என்ன பொம்பளடா இவ? இந்த கிளி கிளிக்கிறா. இந்த போன அண்ணா அண்ணா, இது என் போன் உடச்சிடாதண்ணா ப்ளீஸ்ண்ணா. இன்னைக்கு அந்த குழந்தைய தொட்டமோ அப்பவே கேட்டோம். ஐயோ முறைக்கிறானே. இந்தாடா. அப்பாடா,
தப்பிச்சோம். இவன் இருக்கிற காண்டுக்கு குமார கடிச்சிருவான் போல இருக்க. ஒண்ணுல செல்லு. இன்ஸ்பெக்டர் அபி வந்துட்டாங்க. அபி அபி எங்கம்மா போன? சாரிம்மா, திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை, அதான் கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சோப்பு வாங்க போன நீ வரவே இல்ல, போனும் எடுக்கல. அதான் பயந்து போய் இன்ஸ்பெக்டருக்கு போனை போட்டு வர சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். சார் நீங்க? நாம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோம் இல்ல? ஆமாங்க சார். என் குழந்தை காணாம போன விஷயமா உங்ககிட்ட விசாரிக்க வந்தேன். உங்க ஹஸ்பண்ட் பேர் சஞ்சீவா? ஆமா சார். எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. சார் நான் வந்து. சரிம்மா, குழந்தைய தொட்டில போட்டு தூங்க வை, டைம் ஆயிடுச்சு, போ. சரிங்கம்மா, வா. கலை, நீ போய் அபி உதவி பண்ணு. சரிங்க மேடம். அபி உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும் மேடம். அபி ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா ரொம்ப பாவம் மேடம். அந்த பொண்ணோட குழந்தை பிறந்த ஒன்ன தவறி போயிடுச்சு. குழந்தை தவறுன விஷயம் அபிக்கு தெரியாது மேடம். தெரிஞ்சா அபி கஷ்டப்படுவான்னு அவங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவ் குழந்தை காணாம போனதா அபிகிட்ட சொல்லி நம்ப வச்சிருக்காரு. தன்னோட குழந்தை தவறுன விஷயமே தெரியாம அபி குழந்தைய தேடிட்டு இருக்கா. தங்கமான குணம் உள்ள ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு கஷ்டம் மேடம். நீங்க சொல்றதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பெத்த பிள்ளைய பிரிஞ்சிருக்கிற வலி நரக வலி சார். குழந்தை இல்லாத சோகத்துல தான் அபி ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைய கூட தான் குழந்தையா நினைச்சு பாத்துக்கிறா. சரி மேடம், நான் கிளம்புறேன். சார், ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட். சொல்லுங்க மேடம். எங்க ஆசிரமத்துக்கு இது வரைக்கும் எந்த போலீஸும் வந்ததில்ல. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்க வர்ற மாதிரி ஆகிடுச்சு. இங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க சார். அவங்கள எல்லாம் எங்களுக்கு வர டொனேஷன்ஸை வச்சுதான் பாத்துக்கிறோம். குழந்தை காணாம போன விஷயம் வெளியே தெரிஞ்சா அதனால ஆசிரமத்துக்கு இருக்கிற நல்ல பேர் கெட்டு போயிடும். எங்க மேல நம்பிக்கை குறைஞ்சு வர டொனேஷனும் குறைஞ்சிடும். அப்படி நடந்துச்சுன்னா அதனால கஷ்டப்பட போறது எந்த தப்பும் பண்ணாத எங்க ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்க தான் சார். புரியுது மேடம். குழந்தை காணாம போன விஷயம் வெளியே தெரிய வேணான்னு சொல்ல வர்றீங்க. ஆமா சார். நடந்த சம்பவத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பரபரப்புக்காக மீடியால இஷ்டத்துக்கு எழுதுவாங்க. அதான் சார் பயமா இருக்கு. மேடம், ஒன்னும் பயப்படாதீங்க. ஆசிரம விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நான் இன்னும் எஃப்ஐஆர் கூட போடல மேடம். விசாரிச்சுட்டு போடலான்னு தான் வந்தேன். வெளியில சொல்ல மாட்டேன் மேடம். தைரியமா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மேடம், நான் வரேன். ஏதாவது ஒன்னா கால் பண்ண. ஓகே சார். என்ன பி, பாப்பா இன்னும் தூங்கலையா? இப்ப தூங்கிடுவாமா. என்ன பி, ஏதோ பிரச்சனைன்னு சொன்ன, என்ன பிரச்சனை? என் குழந்தை கொல்றதுக்கு நிறைய பேர் இங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. நீயோ இல்ல நானோ
வெளியே யாருக்கிட்டயாவது சொல்லி அது எப்படியோ குழந்தைய கொல்ல நினைக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க இந்த ஆசிரமத்துக்கு வந்து என் குழந்தைய ஏதாவது பண்ணிட்டா அதுக்குதான் அபி நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன். மங்கா வந்து பாப்பா உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னா, ஒருவேளை மங்காக்கு வேண்டாத யாரோதான் குழந்தைய கடத்த இன்னைக்கு முயற்சி பண்ணிருப்பாங்களோ? அபி அம்மா சொல்லு, என்ன? ஒன்னும் இல்லம்மா, குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் கிட்ட காட்டலான்னு நினைச்சு எடுத்துட்டு போனேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ம், சரிம்மா, நான் காலையில வரேன். சரி அபி. எங்கடா செல்லம் போன? வெளியே போனியா? ஆபீஸ்ல வேற நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கே. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன காணும்னு தேடிட்டு இருப்பாங்க. எப்படியாவது சீக்கிரம் போயிடணும். மணி இப்போ நைட்டு 2 மணி ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி அபி மேடத்துக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா கூட அவங்க இந்நேரம் இங்க வந்திருக்கணும். இல்ல உங்கள யாருக்காவது ஃபோன் பண்ணியாவது சொல்லிருக்கணும். ஆனா அவங்க இன்னும் இங்க வரல. இதுக்கு மேலயும் அபி மேடம் இங்க வருவாங்கன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது முட்டாள்தனம். அபி மேடம் உங்களெல்லாம் உசுப்பேத்து விட்டு உங்க எல்லாரையும் ஏமாத்தி அவங்க நம்ம எம்டி கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் இத்தனை வருஷமா உங்க கூட இருக்கேன். ஆனா நீங்க எல்லாம் என்ன நம்பாம நேத்து வந்த அந்த அபிய நம்புறீங்களே. எனக்கு மேனேஜர் சார் சொல்றதுதான் சரின்னு படுது. அபி மேடம் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. சக்தி அப்படியெல்லாம் சொல்லாத. நீங்க சும்மா இருங்க செல்வி அக்கா. முட்டை போடுற கோழிக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். குழந்தை குட்டிங்களை விட்டுட்டு 18 மணி நேரம் தொடர்ந்து வேலை பாக்குறது என்ன சும்மாவா? நாம உழைக்கிற உழைப்பெல்லாம் வீண் தான். இந்த ஆர்டரை நம்மளால முடிக்கவே முடியாது. நமக்கு எல்லாம் நாமம் தான். அபி மேடம் வரப்போறதே இல்ல. எனக்கு புத்தி வந்துருச்சு. நான் வீட்டுக்கு போறேன். உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருந்தா நீங்களே வீட்டுக்கு கிளம்புங்க. நம்மளையும் உங்க கூட போற மாதிரி போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துட வேண்டியதுதான். மேனேஜர், ஸ்டாஃப் எல்லாம் நீங்க சொல்றத கேட்டு கிளம்பி போறத பார்த்தா அந்த மேடம் வரத்துக்குள்ள எல்லாரும் வீட்டுக்கே போயிடுவாங்க போல இருக்கு. அப்பதான் இந்த ஆர்டரை அபியால முடிக்க முடியாம போகும். நான் செட் பண்ண என் ஆளு இங்க இருந்து கிளம்புனதும் ஆட்டோமேட்டிக்கா கூட்ட விட்டு தேனி பறக்கிற மாதிரி நம்ம ஸ்டாப் எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க பாரு. ஸ்ரீஜா, அந்த ரவுடிக்கு போன் பண்ணு. நான் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாண்டி. என்னடியாச்சு? எல்லாம் வேஸ்ட்மா. சும்மா பேசுறதுக்கு தான் லாய்க்கி. ஒரு சின்ன குழந்தைய தூக்க எவனுக்குமே துப்பில்ல. இவனுங்கெல்லாம் ரவுடிங்க. ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்பட்டு பிளான் போட்டு இந்த மாதிரி உதவக்காரவங்களை நம்பி ஏமாந்துகிட்டே இருக்க. எல்லாம் என் நேரம். கண்ணுல சிக்கின குழந்தைய மறுபடியும் தவற விட்டுட்டாங்க. சரி விடு ஸ்ரீஜா. ரவுடிங்ல நம்பி ஏமாறுறது நமக்கு என்ன புதுசா? என்ன இல்ல இல்லடி, உப்மா ரவுடிங்ல நம்பி நம்ம கைய விட்டு போன குழந்தைய பத்தி நம்ம யோசிக்கிறத விட அபி கைக்கு எப்படி குழந்தை வந்துச்சுன்னு யோசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதத்தான் நான் சொன்னேன். இதுல யோசிக்க என்னமா இருக்கு? அந்த மங்காதான் அந்த குழந்தைய தூக்கிட்டு அபிகிட்ட குடுத்துட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா. அப்படியா சொல்ற? அப்படிதாமா.
அப்படிதான் நடந்திருக்கணும். அபிக்கு தான் தான் கிட்ட இருக்கிற குழந்தை தன்னோட குழந்தைன்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா சூப்பர் மார்க்கெட் வாட்ச்மேன் கிட்ட அவ பேசிட்டு இருக்கும்போது ஏன் குழந்தைன்னு சொல்லிருப்பால. அப்படியா? இல்ல சார், இது ஏன் குழந்தை இல்ல, தெரிஞ்சவங்களோட குழந்தை. ஆமாண்டி. அதே மாதிரிதான் அபிகிட்ட குழந்தை இருக்கிறதும் சஞ்சீவ்க்கு தெரியாது. இதை எப்படி சொல்ற? எப்படிமா? சஞ்சீவ் தன்னோட குழந்தைய பாத்திருக்கான். அபிகிட்ட இருக்கிற குழந்தைய அவன் பாத்திருந்தா அது தான் குழந்தைன்னு சொல்லிருப்பால. ஆமால. ஆமாதாமா, நம்ம நல்ல நேரம் அபிகிட்ட இருக்கிற குழந்தைய சஞ்சீவ் இன்னும் பாக்கல. இங்க பாருமா, நேரம் நம்ம கால வாரி சஞ்சீவ் அபிகிட்ட இருக்கிற குழந்தைய பாக்குறதுக்குள்ள நாம அபி குழந்தைய தூக்குறோம், அதோட கதையை முடிக்கிறோம். அப்பதான் நம்ம அபிய ஜெயிக்க முடியும். அந்த ரவுடி தான் கூப்பிடுறான். பேசு. என்ன குழந்தைய தூக்கிட்டியா? மேடம், என் லைஃப்லயே இந்த மாதிரி நடந்தது இல்ல மேடம். இந்த விளக்கோல நான் உன்கிட்ட கேக்கல. ஆமா இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லு. அது இல்ல மேடம். பெரிய இவன் நாட்டம் பேசுன. சாரி மேடம். போன வேடா. என்னாச்சு? நாம நினைச்சது நடந்ததா? ரவுடி சொதப்பிட்டானா? அபி குழந்தைய நாம போட்டு தள்ளுவோங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா போச்சு. அபி குழந்தைதான் நமக்கு பிபியை ஏத்தி ஏத்தி நம்ம 2 பேருக்கும் ஹார்ட் அட்டாக் வர வச்சு போட்டு தள்ள போது பாரு. நாம செத்ததுக்கு அப்புறம் அபி, சஞ்சீவ், அபி குழந்தை 3 பேரும் நல்ல சந்தோஷமா இந்த வீட்டுல வாழ போறாங்க. அத பார்த்து ஆவியாயி நம்ம 2 பேரும் வயிறு எரிய போறோம். மா, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். நீ மேலும் மேலும் என்ன வெறுப்பேத்தாத. அந்த அபி குழந்தைய கொல்லுவமா. சஞ்சீவை ஜெயிலுக்கு அனுப்பி அந்த அபிய நடு தெருல பைத்தியக்காரி மாதிரி நிப்பாட்டி வைப்பேன். அத நீ பார்க்கதான் போறமா. மைதமா வரண்டி, சுமார். நம்ம பேசுனதை இந்த மைதாமாவை கேட்டிருப்பானோ? என்ன என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? இந்த கடலை வேணுமா? கேக்ல கலந்த மாதிரி இதுல என்னத்த கலந்து வச்சிருக்கானோ? வேண்டாம் மாப்ள, வேண்டாம். ஆமா, நான் உள்ள வரும்போது யாரையோ நடுத்தருவுல நிக்க வச்சிருவேன்னு பேசிட்டு இருந்த மாதிரி என் காதுல வந்துச்சு. அது ரோட்ல நான் வரும்போது ஒரு குடிகாரன் திடீர்னு ரோட்ல வழிவிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அதத்தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன் இந்த மைதாமாவை இப்படி பாக்குறான்? நம்மள என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே. அத்த, ஏன் இப்படி வேர்க்குது உங்களுக்கு? ஃபேனை கொஞ்சம் ஸ்பீடா வைங்க. ஐயோ பரவாயில்ல மாப்ள. என்ன பாசமழை பொழிகிறான், என்னன்னு புரியலையே. பரவாயில்ல வைங்க அத்த, உங்களுக்கு வேர்க்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. ஐயோ, ஃபேனை ஸ்பீடா வச்சாதான் இங்க இருந்து போய் தொலைவான் போல இருக்கே. சரி வச்சிடலாம். போங்க. தோ வைக்கிற மாப்ள, இதோ வரேன். அப்பா என்னமா வேர்க்குது.
என்னாச்சு அம்மா அம்மா ஏய் ஐயோ அம்மா என்னாச்சுமா ஏய் என்ன பாக்குற போய் உங்க அம்மாவை காப்பாத்து அம்மா 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 ம்